ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஏற்றுமதியில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன். மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது மூலமாகவும் அந்த வீடியோஸ் மூலமாகவும் நீங்கள் ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். மூன்றாவது, ஏற்றுமதி தொழிலுக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர், அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறதும் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஎஃப் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேட்டரை ரெடி பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேல்யூஸ் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக எஃப்ஓபி ப்ரைஸ் அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கிடச்சிரும். இதை பற்றின அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் எதில் கொடுத்துருக்கேன்னா ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய நேம் என்னென்னா லேர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த ரியல் எக்ஸ்போர்ட்டர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன் தமிழ் சேனலில் இருக்கிற அந்த கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸு, அதாவது மோர் தேன் 10 ப்ராடக்ட்ஸு, 12 ப்ராடக்ட்ஸு அண்டு 20 ப்ராடக்ட்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது அவ்வளோத்தையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு அப்படி இல்லாட்டினா 2 மேக்ஸிமம் 3 ப்ராடக்ட்ஸ், அவ்வளோதான். இதை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுங்கள். அது என்னென்ன கண்ட்ரியானா அந்த ப்ராடக்ட்டு எந்த கண்ட்ரியில் அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ஒரு 3 ப்ராடக்ட்ஸை மட்டும் நிறைய கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சர்ச்சிங் ப்ராசஸில் இறங்குங்க. ஏன் நான் அந்த குறிப்பாக நான் 1 இல்லாட்டினா 2 இல்லாட்டினா 3 ப்ராடக்டோட நிறுத்த சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அந்த ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எஃப்ஓபி ப்ரைஸு சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ராடக்டோடைய எஃப்ஓபி ப்ரைஸ் இதுதான், ஒரு ப்ராடக்டோடைய சிஏஎஃப் ப்ரைஸ் இது தான் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த கால்குலேஷன் பார்ட்டை அதுவே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ரைட் ரேட்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஃப்ரைட் ரேட்ஸு வேரி ஆகிட்டே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் கொடுப்பாங்க உங்களுக்கு, உங்களுடைய அந்த ஃப்ரைட் ஏஜென்ட்டு, ஷிப்பிங் ஏஜென்ட்டு. இப்போது 2 வீக்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அகெயின் கேட்கும்போது அதோடைய காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம், ஃப்ரைட் ரேட்டு இல்லாட்டினா கம்மியாகவும் இருக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரேட்டு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் நிறைய ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எஃப்ஓபி ப்ரைஸு சிஏஎஃப் ப்ரைஸு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் 1 இல்லாட்டினா 2 இல்லாட்டினா ஒரு 3 ப்ராடக்ட்டு, அந்த 3 ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி வைங்க. வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் விலை, எஃப்ஓபி ப்ரைஸ், என்னுடைய ப்ராடக்டோடைய எஃப்ஓபி ப்ரைஸ் இதுதான், என்னுடைய ப்ராடக்டோடைய சிஏஎஃப் ப்ரைஸ் இதுதான். இந்த சிஏஎஃப் ப்ரைஸுங்கிறது நம்ம உடனே கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சிஏஎஃப் ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கும்போது அது ஒரு அன்னெசரி கன்ஃபியூஷனை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் 1, 2 ஆர் 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஏற்றுமதி பண்ணணுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான அந்த எஃப்ஓபி ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அந்த எஃப்ஓபி ப்ரைஸை உங்கள் பையர்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். அவர் கேட்பார், எஃப்ஓபி ப்ரைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட சிஏஎஃப் ப்ரைஸை கேட்பார். சிஏஎஃப் ப்ரைஸுங்கிறது அவங்க கண்ட்ரி ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து இட்டாலி வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறது தான் என்னென்னா சிஏஎஃப் ப்ரைஸ் அப்படின்றது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 3 ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வைங்க. 3 ப்ராடக்ட்டுக்கு எஃப்ஓபி ப்ரைஸை கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப லோ ஆர்டர் குவான்டிட்டிலாம் பண்ணோம்னா நமக்கு எந்தவித ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஒருவேளை சாம்பிள்ஸ் அனுப்புறதுக்கு மட்டும் வேணால் நம்ம லோவாக நம்ம எவ்வளோ சின்ன வேல்யூனாலும் நம்ம அனுப்பிக்கலாம். ஆனால்
சாம்பிள்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வச்சுக்கோங்க. அந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டிக்கு உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை பேசி அந்த எஃப்ஓபி ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பையர் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் எஃப்ஓபி ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அவங்க சிஏஎஃப் ப்ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, ஏற்றுமதி தொழிலில் முயற்சி செய்யணும், அதில் இறங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு மண்டையை உடைக்காதீங்க. ஒரு 3 ப்ராடக்ட் மட்டுமாவது செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் ஒரு சேம் நிச்சி இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் அந்த இதில் இருக்கட்டும். எதுலன்னா உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கட்டும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருங்க. மல்டிப்ளாக, அதாவது நான் வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், அதுக்கு அடுத்தது நான் முட்டை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் கோகோனட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், இப்படின்னு மிக்சடாக நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை உங்களுடைய ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட்ஸ்னால் கோகோனட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இதை மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோகோனட் போர்டோட மெம்பர் ஆகிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் அதுக்கு மட்டும் டிசைன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தேடுதல் வேட்டையில் இறங்கலாம். அதாவது பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேலையில். இதை நல்லா மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த ஒரு தகவல் ஏற்றுமதி தொழில் அதில் இறங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.